நீங்கள் அவங்கள மறுபடியும் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு புது வகையான ஒரு வருஷனாக வர வைக்க முடியும். எஸ், உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க, அது எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம். அவங்க கூட உங்களுக்கு எந்த கான்டாக்டெல்லாம் போச்சு, இல்லை ஒரு வெறுப்பு ஏற்பட்டுருச்சு, இல்லை அசைக்க முடியாத ஒரு உறவு இப்போ அவங்க வாழ்க்கையில் வந்துருச்சு, ஃபேமிலி பேச்சை கேட்குறாங்க, தேர்ட் பார்ட்டி பேச்சை கேட்குறாங்க, நீங்கள் பண்ணாத தப்பு உங்களை அசியூம் பண்ணுறாங்க, எது வேணாலும் காரணமாக இருக்கட்டும், as long அவங்க இந்த உலகத்தில் தான் ஸ்டில் இருக்காங்க அப்படின்ட்டுனா மெசேஜ், கால், இமெயில், உங்களுக்குள்ளே உங்கள் சேர்த்து வைக்க கூட ஒரு ஆள் கூட இல்லாமல் நீங்கள் அவங்கள திரும்ப கண்டிப்பாக ஈர்க்க முடியும். அகெயினா நீங்களாக அவங்களுக்கு பேராகிராஃபாக வரியாக மெசேஜ் அனுப்பாமல், அவங்களுக்கு கால் பண்ணி புது நம்பர்லேருந்து கால் பண்ணி நான் டிஸ்டர்ப் பண்ணாமல், இல்லை ஐயோ என்னை பற்றி என் நல்லதை பற்றி சொல்ல அவங்ககிட்ட யாருமே இல்லையேன்னு கவலைப்படாமல், எட் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட சக்தியால், ஹியூமன் பீயிங்கான நம்மளோட சக்தியால் 100% அவங்கள உங்ககிட்ட வர வைக்க முடியும். சரி, நீங்கள் என்ன நம்ப வேணால் யூடியூப் போய் பாருங்கள், நான் சொல்கிறத கேளுங்க. how to manifest your specific person in less than 24 hours. இந்த மாதிரில பல கோடி மில்லியன்ஸ் வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க யூடியூபர்ஸ், இந்த உலகத்தில் இருக்க அத்தனை வெல்க் நோன் ஃபேமஸான யூடியூபர்ஸ், கோச் செய்கிறவங்க இந்த மாதிரி தலைப்பில் வீடியோ போட்டிருப்பாங்கன்னு மட்டும் நீங்கள் போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். எப்பயுமே என்னோடய 1-to-1 கோச்சிங்கில் கூட என்ன தான் என்கிட்ட காசு கட்டி வந்தாலும் ஸ்டில் அவங்கள ஆணித்தனமாக நம்ப வைக்க என்னை விட நான் பல மடங்கு கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஃபேமஸாக இருக்கிறவங்க, இன்னும் பல வருஷமாக 1-to-1 கோச்சிங் மேனிஃபெஸ்டேஷனில் செய்கிறவங்க, நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க, வெல்கணும்னு பர்சன், அவங்களோட புக்கு, வீடியோஸ்லாம் நான் என்னோடய கிளையண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ தட் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்போ 100% எனர்ஜெட்டிக்காக, பவர்ஃபுல்லாக, எஸ் ஐம் டன் அப்படின்ற எனர்ஜியில் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காகவே இதை நான் பண்ணுவேன். ஸோ அதுதான் நான் உங்களுக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இதோட பேர் டெலிபட்டின்னு சொல்லுவாங்க. இதோட பேர் ஒவ்வொருத்தவங்க படி மாறும்னு தவிர்த்து யாருனாலையும் ஒருத்தர்னாலையும் இது பாசிபிள் இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. நீங்கள் அவங்கள கெஞ்சவோ அழுதவோ கதறவோ வேண்டாம். உங்கள் எனர்ஜியை நல்ல முறையில், சரியான முறையில் பயன்படுத்தினாலே போதும். நேற்று வரைக்கும் பிடிக்காத உங்களுக்கு பிடிக்க வைக்க முடியும். தூன்னு துப்பிட்டு போனவங்கள கூட இந்த பர்சனை போய் இப்படி பேசிட்டோமே, இவங்ககிட்ட நல்ல குணத்தையும் நம்ம பார்ப்போம், வேல்யூ பண்ணுவோம், இவங்களை ப்ரியாரிட்டியாக பார்ப்போன்னு 100% நினைக்க வைக்க முடியும். எனக்கு எப்பயுமே இது நடந்திருக்கு, கை கொடுத்துருக்கு. இத்தனை வருஷம் என் சர்வீஸில் என்கிட்ட 1-to-1 கோச்சிங் அவ்வளோ பேருக்கு, முக்கியமாக கல்யாணம் பண்ணி FARல இருந்து